திருமணம் அப்படின்னா முதல்ல என்ன? லிதஸ்குனு இலைஹா, அவரிடமிருந்து உங்களுக்கு நிம்மதி கிடைக்குது. அப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பெண்மணியை எப்படி தான் வந்து தேடி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா ஒரு இது இருக்கும் தெரியுமா, இந்த பண்புகள்லாம் இருந்தால் இவங்க வந்து நல்ல பெண்மணி அப்படின்ற மாதிரி ஒரு பெண்ணுக்கு எந்த கிரைட்டீரியாலாம் நம்ம சொல்ல முடியும்? அந்த புள்ளிட்ட பணம் இல்லை, அந்த புள்ளிட்ட செல்வம் இல்லை, கிடையாது, ஒரு நார்மலான ஒரு அழகு. இப்படிப்பட்ட நேரத்தில் நினைச்சுவீங்க திருமணத்துக்கு இந்த வயது ஆகிட்டான் இந்த தகுதின்னு சொல்கிறாங்களே, அந்த தகுதின்றது எதை வச்சு சொல்கிறாங்க? அதாவது தகுதிங்கிறது பணம் மாத்திரம் பார்க்கக்கூடாது. சில ஊர்களில் இருப்பவருக்கு விளையாட்டை சொல்ல போனால் ஆப்பமா தோசையா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ரிட்டன் வந்துட்டு போகிற பிள்ளையா அல்லது வந்து அப்படியே வந்துட்டு இருக்கிற பிள்ளையா ஊரில் சம்பாதிக்க. பணம் மாத்திரம் அல்ல, நல்ல மார்க், அவுட்டையும் மார்க் வேணும். ஆனால் மாப்பிள்ளைகிட்ட பார்க்கக்கூடிய எனக்கு விஷயங்கள் எல்லாமே மாப்பிள்ளை செல்வமா நல்ல வேலையில் பார்க்குறாங்க. அது மாத்திரம் நமக்கு நோக்கம் இல்லை. இல்லை, எளிமையான திருமணம்னு சொல்றதுக்கு அது என்ன சொல்றது? அதாவது சஹாபாக்கள்லாம் எப்படி திருமணம் முடிச்சிருக்காங்க? அப்படி செல்வந்தராக இருக்கக்கூடிய அந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிக்காஹ் செய்தது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. நிறைய அனாச்சாரங்கள் நிறைய பண்றாங்க, சீர்வரிசைகள்லாம் நிறைய பண்றாங்க. இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான், ஒரு நாள் கூத்து அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கு. அதுக்கு நம்ம என்ன சொல்றது? இது மாற்று கருத்து உடையவர்களும் சுன்னத் ஜமாத்தின் மீது உண்டான ஒரு குற்றச்சாட்டு. மகர்ன்றது இவ்வளோதான் கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு அளவு இருக்கா? அதுக்கு 5 பவுன் கொடுத்தாலும் மகர் தான், 10 பவுன் கொடுத்தாலும் மகர் தான். ஆனால் மகர். ஆனால் இந்த தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்காம அவங்க அண்ணன்மார்கள் வந்துட்டு கல்யாணம் முடிக்காம இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வயசு தாண்டிடுச்சு. ஆனாலும் முதல்ல பொம்பளை பிள்ளைக்கு முடிச்சுட்டு தான் நாங்கள் முடிப்போம், இல்லை அப்படி தான் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்களே. இதுக்கு என்ன சரித்திரம் பண்ணுறது? ஒரு கட்டம் இப்படி ஒரு அனுமதி கொடுக்கிறது ஷரியத்து. மாப்பிள்ளை பெண்ணை பார்த்து பேசலாம், மாப்பிள்ளை பெண்ணை பார்க்கலாம். ஆனால் இது எல்லாமே நிச்சயமாகும் போது பேச அனுமதிக்கலன்னு சொல்லிட்டா, நீங்கள பார்க்க அனுமதிக்குது, இப்போ பேச அனுமதிக்கலன்னு சொல்லிட்டா டெய்லி கடலை போட ஆரம்பிச்சிடுவோம். அவங்க 2 பேர் மனமும் ஒத்து போயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல பிரச்சனையே அவங்களுடைய பெற்றோர்கள் தான். மாப்பிள்ளை வந்துட்டு வீட்டு மாப்பிள்ளையா வந்தால் தான் என் பெண் அவங்களோட வாழ்வா, இல்லாட்டி வாழ விட மாட்டேன். இதுக்கெல்லாம் குழந்தையும் பிறந்துடுச்சு. என்னைக்கு இந்த மாப்பிள்ளையை கபில்த்துன்னு சொல்றாரோ அந்த நேரத்திலிருந்து அந்த நாளிலிருந்து சுப்ஹானல்லாஹ் எல்லா பொறுப்பும் அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? ஏமா அங்கே என்ன கவனிக்கணும் அது மாதிரி கவனிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பணும். இல்லை நாங்களும் 2 பிள்ளை தான் வச்சிருக்கிறோம், ஒரு பிள்ளை அங்கே போயிட்டு ஒரு பிள்ளைங்க, அது கூட பிரச்சனையே அந்த இடம். அப்படி செய்யக்கூடாது. இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நாகூரில் ஜாமியா மஸ்ஜித் சையது பள்ளியில் கடந்த 25 வருஷமாக இமாமாக இருக்கக்கூடிய, இன்னும் சொல்லணும்னா நம்ம யூடியூப் சேனலில் இபாதுர் ரஹ்மான் யூடியூப் சேனலில் கடந்த 2 வருஷமாக 2 ரமலானுக்கும் வந்துட்டு 2 சீரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல வீடியோக்களையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே, சமதானிய சிறுத்தை நம்ம கூட வந்து இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னால், திருமணம் ரசூலுல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு சுன்னத்தான ஒரு விஷயம். இன்னைக்கு எந்த நிலையிலையெல்லாம் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இப்போ முதல் கேள்வி என்னன்னு சொன்னால், திருமணம் அப்படின்னா முதல்ல என்ன? திருமணம் என்பது அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம், குர்ஆனில் கூறப்பட்ட ஒரு விஷயம். இந்த திருமணத்தினுடைய உறவே சுவனத்தில் ஏற்பட்ட ஒரு உறவு. சரியாமா? சுவனத்தில் தான் ஏற்படுத்தின அல்லாஹ் தஆலா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், நமக்கு எல்லாம் உலகம் அறிஞ்ச விஷயம் தானே. அப்போ இந்த திருமணத்தை இரு மனமாக ஆக்கி அல்லாஹ் ஜோடியை உருவாக்கி சொர்க்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட காரியம் தான் திருமணம், இந்த உறவு. அப்போ அப்படியே தொட்டு நபிமார்கள் மூலமாக வரப்பட்ட காரியம் தான் திருமணம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, எல்லா நபிமார்களும் 3 காரியத்தை செய்யாமல் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், திருமணம் செய்யாமல் எந்த நபியும் இல்லை. எல்லா நபிமார்களுமே செஞ்ச ஒரு எல்லா நபிமார்களும் செஞ்சுருக்கிறாங்க, செய்வாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் செய்யல இல்லையா? ஆமாம். அப்போ அவங்க இன்ஷா அல்லாஹ் வந்து திருமணம் செய்வாங்க, பூமியில் இறக்கப்படும். ஆமாம், இறக்கப்பட்ட. அப்போ வந்து எல்லா நபிமார்களும் திருமணம் செய்வாங்க, செய்யாமல் இல்லை. அதுபோல் எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜு செய்யாமல் இல்லை. அதுபோல எல்லா நபிமார்களும் ஆடி மேய்க்காமல் இல்லை அப்படின்னு ஒரு வாய்த்து வரும். ஆக எல்லாம் தொழில் ரீதியாக ஆடி மேய்க்கும். அப்போ இந்தந்த காரியங்கள் செய்யும் பொழுது எல்லா நபிமார்களும் திருமணம் செய்திருக்கிறாங்க. அப்படி திருமணம் செய்த அடிப்படையில் தான் திருமணம் என்பது. எல்லா நபிமார்களும் திருமணம் செய்திருக்கிறாங்க. இந்த திருமணம் என்பது நம்ம குர்ஆனில் சொல்லும் பொழுது தான் சொல்லுவான், ஏன் இந்த திருமணம் செய்கிறோம், ஏன் இந்த திருமணம் ஏற்படுத்தினா அல்லாஹ்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்ட பிறகு தனியாக தானே சொர்க்கத்தில் இருந்தாங்க. நம்ம சொர்க்கத்தில் தனியாக இருக்கும் பொழுது எந்த விதமான ஒரு மனசு ஒரு நிம்மதி இல்லை.
துணை இல்லாம இருக்கும். துணை இல்லாம பொதுவாகவே நண்பர் ரீதியாக இருக்கும்போது ஒரு மனிதன் தனியாக இருந்தால் ஒரு மாதிரியே பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, போர் அடிக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள காலத்தில் பிள்ளைகள் இளைஞர்கள் செல் வச்சிருக்காங்க இல்லையா, அப்போ யாராவது ஒரு துணை இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ சொர்க்கத்தில் ஏற்படுத்தின அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், தனியாக உலாவி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இறுதியாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவங்களுடைய சூழ்நிலையை அறிந்து அவருடைய நிலைகளை பார்த்து ரப்புல் ஆலமீன் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கலாம். அதுக்கு பிறகுதான் அவங்க ஜோடியான பிறகு அவங்க மகிழ்வு ஏற்பட்டுச்சு. இந்த நிகழ்வு அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுவான், ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் கட்டுப்பட்டது, அவனுடைய அத்தாட்சியில் உண்டானது, உங்களை ஜோடியாக படைத்தது. மின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களிலிருந்து அல்லாஹ் ஒரு ஜோடியை உருவாக்கிறான். எதுக்கு தெரியுமா? லிதஸ்குனு இலைஹி. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுவான், திருமணங்கிறது லேசான விஷயம் அல்ல. இந்த திருமணம் என்பது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய காரியத்தையும் அல்லாஹ் சொல்லுவான். லிதஸ்குனு இலைஹா, அவரிடமிருந்து உங்களுக்கு நிம்மதி கிடைக்குது. ஒரு மனிதனுக்கு நிம்மதியே மனைவியை கொண்டுதான். அப்ப நீங்க இப்படியும் கேட்கலாம், அப்ப மனைவி எப்படி அமைகிறது ரசத்து? ஆமா, இன்னைக்கு அதுவும் ஒரு சமூகத்துல மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கும் இல்லையா? அப்போ முதல்ல சொல்லும்போது லிதஸ்குனு இலைஹா, அவரிடமிருந்து நிம்மதியை பெறுவதற்காக வேண்டி, அமைதி பெறுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா உங்களிலிருந்தே ஒரு ஜோடியை அல்லாஹ் படைச்சது, அத்தாட்சியின் உண்டானது அப்படின்னு அல்லாஹ் சொல்வான். அப்படியானால் நல்ல துணைவியை தேர்ந்தெடுக்கணும். அப்ப இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல பெண்மணியை எப்படிதான் வந்து தேடி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா ஒரு இது இருக்கும் தெரியுமா, இந்த பண்புகள்லாம் இருந்தா இவங்க வந்து நல்ல பெண்மணி அப்படின்ற மாதிரி ஒரு பெண்ணுக்கு எந்த கிரைட்டீரியாலாம் நம்ம சொல்ல முடியும்? அருமையான கேள்வி. அல்ஹம்துலில்லாஹ். ஏற்கனவே குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க இல்லையா, 4 விஷயம் சொல்லுவாங்க. துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன் லி மாலிஹா வ லி ஹஸபிஹா வ லி ஜமாலிஹா வ லி தீனிஹா. பொருள், நல்ல பொருள் இருக்குது, செல்வமுள்ள பிள்ளையா இருக்கிறாங்க, அதுக்காண்டி நிக்கா செய்யலாம். அந்த புள்ளிட்ட மார்க்கம் இருக்கணும், அதையும் பார்த்துக்கணும். முதல் விஷயமா மார்க்கமா இருக்கணும். நீ மாலிஹா, பொருளுக்காக நிக்கா செய்யலாம், மார்க்கப்பட்டுள்ளது. ஒலி ஹசபிஹா, நல்ல வம்சம். ஒலி ஜமாலிஹா, அழகு இருக்குது. ஒலி தீனிஹா, மார்க்கத்திற்காக வேண்டி, பணம் இல்லை, செல்வம் இல்லை, ஏலப்பட்ட பிள்ளை, ஆனால் நல்ல குர்ஆன் ஓதிருக்கு, நல்ல குர்ஆன் ஓதி இருக்குது, நல்ல ஆலிமாவாக இருக்குது, ஹாஃபிலாவாக இருக்குது, ஹதீஸ்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்குது, மார்க்கப்பற்று உள்ள பிள்ளையா இருக்குது, இபாதத்து உள்ள பிள்ளையா இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ அந்த பிள்ளைகிட்ட பணம் இல்லை, அந்த பிள்ளைகிட்ட செல்வம் இல்லை, கிடையாது, ஒரு நார்மலான ஒரு அழகு. இப்படிப்பட்ட நேரத்தில் நினைச்சுவீங்க, ரசூலா சொல்றாங்க, ஃபதுஃபர் பிதாத்து தீன் தரிபத்தியதான். ஃபதுஃபர் பிதாத்து தீன், மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை எடுங்க. அதுவும் பொருளுக்காக வேண்டி, அழகுக்காக வேண்டி, நசபுக்கு குடும்பத்திற்காக வேண்டி 4க்கும் 3க்கும் எடுக்கலாம், மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை எடுக்கலாம். இதையெல்லாம் தாண்டி மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை எடுப்பது உங்களுக்கு சால சிறந்தது. நீங்க மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை எடுக்கும் பொழுது இந்த 3யுமே அல்லாஹ் தந்துருவான். ஏன்னா அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்வான், பருவம் அடைந்த ஆணோ பருவம் அடைந்த பெண்ணோ நிக்காவுக்கு தகுதியானவர்கள், அந்த தகுதி வந்துட்டா நீங்கள் நிக்கா செய்து வையுங்கள். ஒரு பெண்ணுக்கு நிக்காவுடைய வயசு வந்துச்சு, ஒரு ஆணுக்கு நல்ல தகுதியுடையான ஆயிட்டான், இவன் ஆணையும் பார்க்க. அந்த தகுதின்றது என்ன? திருமணத்துக்கு இந்த வயது ஆயிட்டான், இந்த தகுதின்னு சொல்றாங்களா, அந்த தகுதின்றது எதை வச்சு சொல்றாங்க? அதாவது தகுதிங்கிறது பணம் மாத்திரம் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம அப்படித்தானே பார்க்கறோம், உலக மக்கள் எல்லாரும் அப்படித்தான் பார்க்கறாங்க. பணம் மட்டும் இருந்தா போதும், வெளிநாட்டில் இருக்கிறாரா, நல்ல சம்பாதிக்கலாம். முதல் கேள்வி இன்னைக்கு அதுதான், மாப்பிள்ள ஃபாரினா? ஃபாரினா பார்க்குறாங்க. சில ஊர்களில் இருப்ப விளையாட்டை சொல்ல போனால் ஆப்பமா தோசையா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ரிட்டர்ன் வந்துட்டு போகிற பிள்ளையா, அல்லது அப்படியே வந்துட்டு இருக்கிற பிள்ளையா ஊரில் சம்பாதிக்க. பணம் மாத்திரம் அல்ல, நல்ல மார்க், அவர்கிட்டே மார்க் வேணும், அவர்கிட்ட இபாதத்து வேணும், அவர்கிட்டே ஒழுக்க வேணும், அவர்கிட்ட நல்ல பண்பாடு இருக்கணும். அதாவது நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தானே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை தேர்ந்தெடுக்கும் போது மக்கள்கிட்ட எல்லாம் விசாரிச்சாங்க மாத்திரமில்ல, தன்னுடைய அடிமையை அனுப்பி வியாபாரத்தோடு சேர்ந்து அனுப்புனாங்க. அந்த சோதிச்சு பார்க்கறதுக்காக அந்த முகமது எப்படி இருக்கிறாங்க வியாபாரம். ஏன்னா ரசூலுல்லாஹ் சாதிக்குல் அமீன் தானே, மக்கள்கிட்ட அப்படி பேசப்பட்டவங்க. அப்படி பேசப்பட்ட அந்த நபியே இருந்தாலும் செல்வ சீமாட்டியாக இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய அடிமையை அனுப்பி பார்க்க சொல்றாங்க. அவங்க போயிட்டு வந்து சொல்றாங்க, இந்த முகம்மதை போன்று நேர்மையானவர் இல்லை, இந்த முகம்மதை போன்று நியாயமானவர் இல்லை, இந்த முகம்மதை போன்று உண்மையானவராக இல்லை, இந்த முகம்மதை போன்று வியாபாரத்தில் பண்பாகவும் அன்பாகவும் பொன்மொழிவோடும் பேசக்கூடிய தவிர யாரும் இல்லை அப்படிங்கிற பண்பாட சொல்றாரு. ஒருத்தர்கிட்ட பணம் மட்டும் இல்லை, குணமும் வேணும்,
நல்ல பண்பாடு வேணும், அன்பு வேணும், அரவணைப்பு வேணும். அப்ப எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு இளைஞரை நம்ம ஒரு மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கதாக இருந்தால் அவர்கிட்ட என்ன இருக்குது? பணம் மட்டும் மாத்திரம் பார்க்கக்கூடாது. பணம் மாத்திரம் பார்க்காம நல்ல குணமுள்ள பிள்ளை, நல்ல தொழுகையாளி பிள்ளை, நல்ல எல்லோருத்தையும் அன்பா பழகிற பிள்ளை, குடும்பத்தில் நல்ல அழகான பிள்ளை, எல்லோர்ட்டையும் பேசக்கூடிய பிள்ளை, எல்லாத்தையும் சிரிச்சு அன்பா பேசுவாரு. சிலவங்க கேட்பாங்க இல்லையா, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற மாத்திரம் எல்லாம் எவனையும் பேச மாட்டான். அப்படிப்பட்ட மாதிரி இருக்கு. தவறானது தானா? ஆமா, மக்களோட நம்ம கலந்து இருக்கணும் வேண்டிய அதாவது மக்களோடு அன்பா இருக்கணும். கலந்து பேசுங்கிறது இல்லை, அன்பு இருக்கணும். அந்த அன்பு இருக்கிறத கொண்டு தான் நல்ல ரசூலா சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாப்பிள்ளை நீங்கள் ஒரு நண்பரை தெரிந்து கொள்வதாக இருந்தால் இன்னொரு நண்பரை பாருங்க. ஒரு நண்பரை நீங்க தெரிஞ்சு கொள்வதாக இருந்தால், ஒரு மனிதனை நீங்கள் அறிந்து கொள்வதாக இருந்தால், ஒரு நண்பர் யாரு, அவர் யார்கிட்ட பழகிறாரு, அவர் யாரோடு இருக்கிறார், அப்படியெல்லாம் பாருங்கன்னு ரசூலா சொல்லுவாங்க. அவ இதை மாதிரி ஒரு மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்கிட்ட மார்க்கம் மற்றும் பார்க்கணும், அன்பை பார்க்கணும், அரவணைப்பை பார்க்கணும், அவருடைய பேச்சு உச்சி வளர்க்கணும், நடவடிக்கை பார்க்கணும், குணாதிசத்தை பார்க்கணும், அவங்களுடைய குடும்ப கோத்திரத்தை பார்க்க எல்லாமே இருக்குது. ஆனா இன்னைக்கு பெரிய அளவுல பார்க்கப்படுறது என்னன்னா, தீனு உள்ள பெண், தீனு உள்ள பெண், தீனு உள்ள பெண். ஆனா தீனு உள்ள பெண்ணை தேடுறதுக்கு முன்னாடி தீனு உள்ள மாப்பிள்ளை முதல்ல மாப்பிள்ளையும் பார்க்கணும். ஆனா மாப்பிள்ளைகிட்ட பார்க்கக்கூடிய இன்னைக்கு விஷயங்கள் எல்லாமே மாப்பிள்ளை செல்வமா அல்ல வேலையில பார்க்கறாங்க. அது மாத்திரம் நமக்கு நோக்கம் இல்லையில்ல. இப்ப அதை மாத்திரம் நோக்கமா வச்சுன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது ஒரு வார்த்தை சொன்னா அதுல ஆழமான கருத்துகள் இருக்கும். வார்த்தை ஒண்ணுதான், ஆனா கிணறு மாதிரி ஆழமான கருத்துகள் இருக்கு. அப்போ ஃபதுஃபர் பிதாத்துத்தீன், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை எடுப்பீர்களேயானால் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தந்துடுவான். அப்ப எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நல்ல ஒரு நீங்கள் ஆணுக்கு தகுதியான வயசு வந்துவிட்டால், ஒரு பெண்ணுக்கு தகுதியான வயது வந்துவிட்டால் நிக்காஹ் செய்து வைங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் தெரியுமா? நீ ஏழையா இருந்தால், நான் சொன்னேன் அழகு, வம்சம் இப்படிலாம் இருக்கு இல்லையா, பொருள் இருக்கு, செல்வங்கள் ஆனா அழகு இல்லை. ஆனா பொருள் இல்லை, அழகு இருக்குது. அழகு இருக்குது, மார்க்கம் இல்லை. ஆனா மார்க்கம் மாத்திரம் இருக்குது, அழகு நடுநிலையா இருக்குது. மார்க்கம் மாத்திரம் இருக்குது, பணம் இல்லை. இப்படிலாம் இருக்கும்போது நீங்க மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை எடுத்தீர்களே ஆனால் நீங்கள் ஏழ்மையாக இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் அல்லாஹ் உங்களை செல்வந்தனாக்குறான். விளங்குச்சா? அப்ப அத மாதிரி நல்ல ஒரு மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை தான் ஒரு பெற்றோர்கள் தம் பிள்ளைக்கு தேர்வு செய்ய வேண்டும். இன்னைக்கு பாருங்க, வசதியை பார்த்து நிக்காஹ் செய்து வச்சிடறாங்க. வசதி மாத்திரம் இல்லையே, நமக்கு தேவையில்லையில்ல. அவன் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, இரண்டு பேர்களிடத்திலும் ஒத்து போகக்கூடிய அந்த குணாதிசம் இருக்க வேண்டும், அரவணைக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும், அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பண்பு இருக்கணும். இந்த ரெண்டும் இருக்குமையானா லிதஸ்குனு இலைஹா, அல்லாஹ் நிம்மதியை தர்றாரு. ஆனா அது இன்னைக்கு வந்துட்டு திருமணத்தை பொறுத்த வரையும் எளிமையான முறையில் திருமணம் நடக்கும்போது தான் அதில் அல்லாஹ்வினுடைய பரக்கத்திற்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த எளிமையான திருமணம்னு சொல்கிறதுக்கு அது என்ன சொல்கிறது? அதாவது சஹாபாக்கள்லாம் எப்படி திருமணம் முடிச்சிருக்காங்க? அருமையான ஒரு கேள்வி கேட்டாரு. எளிமையான திருமணம் அப்படிங்கிறது அந்த எளிமையை மாத்திரம் பார்த்துட்டு கூடாது. ஒருத்தர் செல்வம் நிறைய இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ், பரக்கத்தா வச்சிருக்கிறார். பரக்கத்தான செல்வம் அல்லாஹ் கொட்டி கொடுத்திருக்கிறான். நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தானே, புகாரில் வரும் இல்லையா, சீனா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் இருந்தால் மிகப்பெரும் ஒரு செல்வந்தர், மிகப்பெரும் ஒரு செல்வந்தராக இருந்தாங்க. அப்படி செல்வந்தராக இருக்கக்கூடிய அந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிக்காஹ் செய்தது ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாது. ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாது. அதாவது ரசூலுல்லாஹ்ட்ட யார்கிட்ட எதையெல்லாம் மறைக்கவே மாட்டாங்களோ அந்த மனிதர்களுக்கே அந்த இடத்துல தெரியல. மேம் இதை கொண்டு நம்ம தெரியலங்கிறதுக்கான இல்லை, வீடு தூரமா இருந்திருக்கலாம் ஒண்ணு. சரி, இது ஏன் போய் ரசூலுல்லாஹ் சொல்றேன், மறுநாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நிக்காஹ் செய்துட்டு மறுநாள் வரும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, உங்களுடைய துணியில மஞ்சக்கரை இருக்குது என்ன அப்படின்னு கேட்டாங்க. இல்லை யார் ரசூலல்லாஹ், நேற்று இன்னைக்கு நிக்காஹ் நடந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதை வச்சு எளிமையான திருமணம் நம்ம சொல்றோம். அப்ப எளிமையான திருமணங்கிறது ஆடம்பரம் இல்லாமல் இருக்கணும். அலினு பின் நிக்காஹ் அப்படின்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு ஆதாரம் இருக்குதா? பத்திரிக்கை அடிக்க முடியல, ஆடம்பரமான பத்திரிக்கை அடிக்கிறோம், ஆடம்பரமான செலவு செய்யறோம். இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதா? அலினு பின் நிக்காஹ், நிக்காஹ் நீங்கள் பிரகடப்படுத்துங்க, நிக்காஹ் நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. எப்படி அறிமுகப்படுத்தீங்க? சபையில கூட்டி உட்கார வச்சு நம்ம சொல்ற மஸ்ஜிதில் வைங்க சொல்றாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. மஸ்ஜிதில் நிக்காஹ் வைங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு நம்மளுடைய கருத்து என்னன்னு சொன்னா, இதனுடைய நோக்கத்தை கொண்டு 4 பேருக்கு தெரிவிக்கணும்னு சொன்னா பத்திரிகை மூலம் தெரிவிக்க முடியும். நிக்காஹ் எப்படி அந்த காலம் என்பது அறிமுகப்படுத்த முடியாத ஒரு காலம்.
சஹாபாக்கள் காலம் என்பது அறிமுகப்படுத்த முடியாத ஒரு காலம். அந்த காலம் இருந்துச்சு. அதனால் நிக்கா செய்துட்டாங்க. மறுநாள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள்ட்ட செல்வம் இருக்கு இல்லையா? இது எளிமையான திருமணம் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, செல்வம் இருக்குல்ல, வலிமை விருந்து கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப செல்வம் இருந்தால் என்ன செய்யணும்? இப்ப இதை கொண்டு நீங்கள் இப்படி முடிவு பண்ணிடக்கூடாது. நிக்காஹ் செய்த பிறகுத்தான் நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துடக்கூடாது. இப்போ வலிமான்றது நிக்காக்கு அடுத்ததான் கொடுக்கணுன்றது. கொடுக்கலாம். அந்த அறிமுகப்படுத்தப்பட்டதுனால ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே. ஆமா, அது வரைக்கும் எத்தனை சாப் நிக்காஹ் செய்திருப்பாங்க. ஆமா. அப்போ செல்வம் உடைய அவங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. உங்கள்கிட்ட பரக்கத்தா இருக்கு இல்லையா, நீங்க ஒரு ஆட்டை எடுத்து சாப்பாடு கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதனால நம்மள்ட்ட செல்வம் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் விருந்து, இதை கொண்டு சொந்த பந்தங்கள் ஒரு விருந்து வைக்கிறது. அதனால அதை நம்ம வலிமா விருந்து நம்ம சொல்றோம். ஏன்னா இது எதுக்காகன்னு சொன்னா, இதனால நீங்க எளிமையான திருமணம் அப்படின்னு முடிவு பண்ணிடக்கூடாது. இருக்கிறத கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் தன்னுடைய தகுதிக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். அதனால கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி அவங்க வச்சுட்டாங்களே, நாம வைக்காம இருந்து நல்லது இல்லையே. ஆனா நீங்க சமூகத்துல அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. எனக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது கூட வீட்டுல இந்த மாதிரி நிறைய அனாச்சாரங்கள் நிறைய பண்றாங்க, சீர்வரிசைகள்லாம் நிறைய பண்றாங்க. இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் கூத்து அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கு. அதுக்கு நம்ம என்ன சொல்றது? இது மாற்று கருத்து உடையவர்களும் சுன்னத் ஜமாத்தின் மீது உண்டான ஒரு குற்றச்சாட்டு. மாற்று கருத்து உடையவர்கள் இருக்காங்க இல்லையா, சகோதரர்கள், அந்த சகோதரர்களும் சுன்னத்து ஜமாத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க வரதட்சணை தடுக்க மாட்டீங்களா, அனாச்சாரத்தை தடுக்கலையா, தடுக்க மாட்டீங்களா, எங்க தடுக்கிறீங்க கேட்குறாங்க. நம்ம தடுக்காமல் இல்லை, நாம் இது கூடும் என்று சொல்லலை. அவங்க செய்யக்கூடிய காரியம் இது ஊரினுடைய நடைமுறை, எங்க ஊரினுடைய மரபு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஊரினுடைய மரபுன்றதை நம்ம எந்த எல்லைக்கு வச்சு நம்ம அதை எடுத்துட்டு போறது? அதாவது இஸ்லாம்ன்றது ஒரு சில விஷயங்களை ஹராமாக்கியிருக்கு. இப்போ ஒரு சில விஷயத்தை ஊர்வலம்ன்றாங்க. அந்த ஊர்வலமான விஷயத்தை எந்த லெவல் வரையும் நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம்? ஊர்வலமே ஒன்று சொல்லுங்க. நீங்க நம்ம ஊர்வலமை பொறுத்தவரைக்கும் சொன்னீங்கன்னு சொன்னா, ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணையும் பேசி வச்சுட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விருந்து, அதுக்கப்புறமேல போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு விருந்து. இல்லை ஃபாரின் போகிறாங்கன்னா அவங்க எத்தனை வருஷம் ஃபாரின் போயிட்டு வந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு இது மாதிரி தட்டா நிறையா விஷயங்கள் அனுப்புறது, பொருட்கள் அனுப்புறது, அது வருஷம் நடக்கிற விஷயமா இருந்தாலுமே ஒரு வாட்டியுமே அந்த விஷயத்தை திரும்ப பண்ணுறாங்க. விருந்து வைக்கிறது என்பது அது வேற விஷயமா. ஒரு மாப்பிள்ளை வர்றாரு, சரி அவங்க வீட்டுக்கு ஒரு விருந்து கொடுப்போம், அது அன்பை வெளிப்படுத்துறது, ஒரு பாசத்தை ஏற்படுத்துறது, அந்த நட்பை வலுப்படுத்துறது. விருந்து கொடுக்கறதுனால நம்ம வீண் விரைன்னு சொல்ல முடியாது. இல்லை சார், அது ஒரு அன்புனால கொடுக்கக்கூடிய விஷயமா தான் அது இருக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த காலகட்டத்தில் அது ஒரு கட்டாய கடமையாக்கப்படும் போது தான் அது நம்ம கேள்வி கேட்குறோம், ஏன் இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ், அருமையான கேள்வி. விருந்துங்கிறது 2 இடத்துல இருக்குமா. ஒன்றும் மாப்பிள்ளை வீட்டில் விருந்து இருக்குது, 2வது பெண் வீட்டில் விருந்து இருக்குல்ல. இப்போ அதனால தான் இன்னைக்கு மாற்று கருத்துடைய அந்த சகோதரர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, பெண் வீட்டில் நீங்கள் சிரமம் கொடுக்காதீங்க. இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இப்போ ஒருத்தருக்கு ஒரே பெண் இருக்குது, அல்லாஹ் அவருக்கு லட்ச கோடி கணக்கில் கொடுத்துருக்கிறான். இப்போ அவர்கிட்ட போய் வைக்காம சொல்ல முடியுமா? அவர் ஆசைப்பட்டு அவங்க செய்யலாம், வைக்காம சொல்ல முடியுமா? அவர் வச்சாலும் இஸ்லாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய கிருபை, அவர் சொல்வாரு, அல்லாஹ்வுடைய கிருபையில எனக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறான், நான் எனக்கு ஒரே பிள்ளை அல்லாஹ் தந்திருக்கிறான், எனக்கு செல்வத்தை தந்ததுனால உறவினர்களையும் ஊரார்களையும் அழைத்து நான் சாப்பாடு கொடுக்குறேன், ஒரு மகிழ்ச்சி வெளிப்படுத்த, என் பிள்ளை ஆசையுடைய நான் நிறைவேற்றேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ அல்ஹம்துலில்லாஹ், இல்லாதப்பட்டவங்க ஒரு பெண் வீட்டை இருந்துன்னு சொன்னா கடன் வாங்கி செய்யக்கூடாது. சரியா? மாப்பிள்ளை அல்ஹம்துலில்லாஹ், மாப்பிள்ளை வீட்டில் அவர் எவ்வளவு நாளும் செலவழிக்கலாம், நீங்க திருப்பி கேட்கலாம். அது அவங்களும் கடன் படலாமா? கடன் படக்கூடாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்களுக்கு என்ன தகுதியோ அதை கொண்டு நீ விருந்து வைங்க. அல்லாம நீங்க இஸ்ராஃபான முறையில கடன் வாங்கி அடமானத்துக்கு எடுத்து வட்டிக்கு வாங்கி அப்படி எடுத்து விருந்து வைங்கன்னு சொல்லி குர்ஆனும் இல்லை, ஹதீஸும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் பின் அவ்ஃப் அவங்கள்ட்ட மாத்திரம் சொன்ன ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னா, அவங்க செல்லும் படைத்தவங்க, உங்களுக்கு நிக்கா ஆயிட்டு இல்லையம்மா, நீங்க நிக்கா சாப்பாடு வைங்க. அவங்க பெண் வீட்டோட சொல்லல ரசூலுல்லாஹ், விலங்கு சாப்பாடு. அப்ப பணம் இருந்தால், சொல்லும் இருந்தால், பொருளாதாரம் இருந்தால் அல்லாஹ்வின் கிருபையில் அவர் எவ்வளவு நாளும் பணம் செலவிச்சலாம், எத்தனை நாடுனாலும் கொடுத்து வைக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அதனால பெண் வீட்டில் சிரமம் கொடுப்பதோ, பெண் வீட்டில் விருந்து வைங்கன்னு சொல்வதோ அப்படி என்பது இல்லை. ஓகே சார், இப்போ அதே மாதிரி மஹருடைய விஷயங்கள் இருக்குல்ல, மஹர்ன்றது இவ்வளோதான் கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு அளவு இருக்கா? அதுக்கு
மஹர் வஆத்தூஹுன்ன ஸதுகாத்திஹின்ன நிஹலா, பொற்கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நாள் கொடுக்கலாம், அதுக்கும் தகுதி வேணும். ஒரு மாப்பிள்ளைட்ட மகர் இன்னைக்கு வந்து சவுதிகள், அதாவது சவுதியிலையும் அரபு நாடுகள்லையும் இன்னைக்கு மகருக்கு அந்த பெண்கள் வந்து கேட்கறதுனால கொடுக்க முடியாதது நிறைய பேர் இளைஞர்கள் தவிக்கிறாங்க. கண்டிப்பா. ஆனால் அதை ஷரியத் அனுமதிக்குது. அதனால வந்து மிதிமிஞ்சி போயிடக்கூடாது. மகருங்கிறது நிர்ணயிக்கல குர்ஆன்ல, இவ்வளவுதான் கொடுக்கணும், கொடுக்கலாமா, இவ்வளவுதான் கொடுக்கணும், இவ்வளவுதான் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படல. ஒரு காலம் இருந்துச்சு, வெறும் 1001 ரூபா கொடுப்பாங்க. ஆமா, வெறும் 1001 ரூபா கொடுத்து நிக்காஹ் செய்யக்கூடிய காலம் இருந்துச்சு ஒவ்வொரு ஊர்களையும். சில ஊர்களை பொறுத்து இருக்குது. இப்போ உதாரணமாக அல்லாஹ்வின் கிருபையினால நம்ம வந்து காயல்பட்டினம், கீழக்கரை, கூத்தாநல்லூர், நம்ம நாகூர் ஷரீஃப், இது போன்று உண்டான அந்த ஊர்களில் வந்து எப்படின்னு சொன்னால் மகர் ஒவ்வொரு ஆள் பொறுத்து இருக்குது. தம்பி அதாவது நீங்கள் கேட்கும்போது ஒருத்தர் ஒரு வீட்டில் 2 ஆண் இருக்கிறாரு, அல்லது 3 ஆண்கள் இருக்கிறான், 3 பிள்ளை இருக்கிறாங்க. ஒருத்தர் 15 பவுன் கொடுத்துருப்பாரு, ஒருத்தர் 10 பவுன் தான் கொடுத்துருப்பாரு. விளங்குச்சா? அப்போ நீங்கள் இப்படியும் கேட்கலாம். எப்படி கேட்கலன்னு சொன்னால், அசத்து 15 பவுன் கொடுக்கும்போது வந்து பவுன் வந்து 2000 ரூபா தான் இருந்துச்சு. ஆமாம், அந்த காலம் அப்போ அது வேற. ஆமாம், 15 பவுன் எங்கள் அண்ணன் கொடுத்தாரு, 25 பவுன் கொடுத்தாரு, அப்போ 2000 ரூபா தான் இருந்துச்சு பவுன். இப்போ ஒரு பவுன் எவ்வளோ? இப்போ 75,000 80,000 ரூபா கிட்ட இன்னைக்கு இருக்கு. அப்போ என்ன செய்ய முடியும்? அவருக்கு தோதுவாத விஷயம் கொடுக்க முடியும். 5 பவுன் கொடுத்தாலும் மகர் தான், 10 பவுன் கொடுத்தாலும் மகர் தான். ஆனால் மகர் ஆனால் அந்த பெண் புரிந்து கொள்ளணும். ஆனால் மகர் யார் கேட்கணும்? முதல்ல மகர் விஷயத்த யார் வந்துட்டு அந்த மாப்பிள்ளைகிட்ட யார் கேட்கணும்? மாப்பிள்ளைகிட்ட வந்து யார் கேட்கணுங்கிறது இல்லை, அந்த டைரக்ட் மகருக்கு சொந்தக்காரு அந்த பெண்ணு தான். பெண் தான் கேட்கணும். அந்த பெண்ணு தான் கேட்கணும். அந்த பெண் வந்து மகரை வந்து சும்மா உதாரணமா அந்த பெண் வந்து எனக்கு நகையெல்லாம் தேவையில்லைங்க, எனக்கு சூரத்து பக்ராவை மனப்பாடம் ஆக்கித்தாங்க, அதே நான் மகரை ஏற்றுக்கிறேன், ஹதீஸ்ல வரும் இல்லையா? ஆமாம். நீங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் பக்கத்து ஊரில் கூட ஒரு விஷயம் நடந்துருக்கு. ஆமாம், சூரத்து பக்ரா ஓதி மகரை ஆக்கலாங்க. அதுக்கு நான் ஒரு இடத்துல பேசி நிக்கா மஜ்லிஸ் பேசியிருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அதை மாதிரி ஹதீஸ்லேயும் வருது, குர்ஆன் ஆயத்துங்க என்சிங்க மகரா இன்னைக்கு கற்றுத்தாங்க, அதை மகரை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹதீஸ்ல வரும். எங்களை புகாரிலே வருது. அந்த அடிப்படையில் ஒரு பெண் நிர்ணயிக்கணும் மகரை, அவருக்கு தோதுவான அளவுக்கு நிகருங்க, அதான் நிர்ணயிக்கணும். சரியா? அப்போ குர்ஆனையும் வச்சு மகரை எடுக்கலாம், அந்த அம்மாவையும் நிர்ணயிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், உங்களால் ஏண்டதுமா ஒரு 10 பவுன், உங்களால் ஏண்டது 5 பவுன், இப்படி மகரை நிர்ணயிக்கலாம். ஆனால் அதுக்கு மகருக்கு வந்து நிர்ணயிக்கிறது அந்த பெண். ஆனால் அதுக்கு அளவு இல்லைன்ற ஒரு காரணம் வந்துட்டு அது ஹையா தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப கம்மியாகவும் அது இருக்கலாம். அதாவது அவங்கவுங்க இதை பொறுத்துமா, அவங்கவுங்களுடைய தகுதியை பொறுத்து. அதாவது எந்த வீட்டில் நம்ம பெண் எடுக்கிறோமோ, எந்த வீட்டில் பெண் எடுக்கிறாங்களோ அந்த பெண் வீட்டுக்காரங்க அந்த பெண்ணிட்ட சொல்லணும். அந்த பெண்ணிட்ட வந்து ஜபரியத் பண்ணக்கூடாது, வலுக்கட்டாயப்படுத்தக்கூடாது. நீ இவளை கேளுமா, இவளை கேட்டால் நான் முடிப்பேன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாது. அந்த பெண்ணே சொல்லுது, எனக்கு என் மாப்பிள்ளை அல்ஹம்துலில்லாஹ் நல்ல குணமுள்ளவர், அழகானவர், சம்பாதிக்கக்கூடியவர், மார்க்கப்பற்றுடையவர், அன்பா எல்லாத்தையும் பழகிறார், பேசுறாரு, கொள்றாரு, எல்லாத்தையும் குடும்பத்தோடு உறவா இருக்கிறாரு, அப்படிப்பட்ட மாப்பிள்ளை இன்ஷா அல்லாஹ் நிக்காஹ் செய்து அவர் எவ்வளவு தந்தாலும் தரட்டால் இந்தில்லா, இப்ப எனக்கு 10 பவுன் மகர் போதும் அப்படின்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், அதே போதுமான. இப்ப இல்ல எனக்கு 2 பவுன், இப்போ உள்ள சூழ்நிலைக்கு 2 பவுன் 2 லட்சம் ரூபா நீங்களேன், ஒரு பவுன் 70,000 ரூபா, 2 பவுனுக்கு என்னாச்சு? 1,40,000 ரூபா. அப்போ 1,40,000 எனக்கு மகர் போதும். சில ஊர்கள்ல இருக்குது அல்லாஹு அக்பர், எல்லா இடத்தையும் பெண்ணுக்கு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லலை சட்டம். சட்டம் ஷரியாத் என்ன சொல்லுது சொன்னா, ஒரு வீட்டை 2 ஆண் 3 பெண்ணு, 3 ஆண் 2 பெண்ணு, அது எப்படி பங்கு வைக்கணும் அப்படிதான் பங்கு வைக்கணும். அல்லாம இந்த பிள்ளையை கொடுத்துட்டு மாப்பிள்ளைய இருந்து அவங்க பெண் வீட்டில் பார்க்கணும்னு சொல்ல முடியாது. இப்போ பெண் வீட்டில் சில வீட்டில் வந்து வீடு இருக்காது, அப்போ அவங்க என்ன செய்வாங்க? அப்போ சிரமம் தான். அப்படிலாம் அல்லாமல் அந்த பெண்ணுக்கு என்ன தகுதியோ, அந்த மாப்பிள்ளைக்கு என்ன தகுதியோ அந்த அடிப்படையில் அந்த பெண்ணு கேட்கணும். அந்த அடிப்படையில் ஷரியத் சொல்லுது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எல்லா 2 பிள்ளை இருக்காங்க, 3 பிள்ளை இருக்காங்கன்னு. இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு தங்கச்சி இருக்குது, அவங்களுக்கு மேலே வந்து 2 அண்ணன் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்காம அவங்க அண்ணன்மார்கள் வந்துட்டு கல்யாணம் முடிக்காமல் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வயசு தாண்டிடுச்சு. ஆனாலும் முதல்ல பொம்பளை பிள்ளைக்கு முடிச்சுட்டு தான் நாங்கள் முடிப்போம், இல்லை அப்படி தான் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்களே, இதுக்கு என்ன சரித்திரம் பண்ணுறது? நான் அதைத்தான் முதல்ல சொன்னேன், நிக்காக பருவம் வந்து விட்டால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிக்காஹ் செய்து கொடுங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. வான்கிஹுல் அய்யாம மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும்,
நிக்காக்கு தகுதி உடையவர்களாக வந்துட்டா நிக்கா செய்து கொடுங்க. இப்போ அதாவது இது வந்து எல்லா இடத்துலையும் செய்ய மாட்டாங்க, எல்லா ஊர்லையும் செய்ய மாட்டாங்க. ஆமா, ஒரு சில இடத்துங்கள்ல ஒரு சில இடங்கள் செய்வாங்க, ஒரு சில குடும்பம் சொல்லுவாங்க. ஏன் அப்படி செய்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த வீட்டினுடைய அந்த குடும்பத்தை அனுசரித்து. உதாரணமாக, எப்பா தம்பி நீங்கள் 2 வந்து சம்பாதிக்கிறீங்கம்மா, இப்போ உள்ள காலச்சூழ்நிலை நம்ம பிள்ளைக்கு ஒரு 30-25 பவுன் போடணும்பா, இப்படி போடும்போது இன்ஷா அல்லாஹ் நம்ம பிள்ளைக்கு நிக்கா செய்து கொடுத்துட்டு உங்களை நிக்கா செய்யலாம்பா அப்படின்னு ஒரு பெற்றோர்கள் அப்படி இறங்கி சொல்லும்போது அது தவறு இல்லை. அதை அவங்களும் ஏற்றுக்கிட்டு அதன்படி அடிப்படையா அதாவது அவங்க வலுக்கட்டாயப்படுத்த முடியாது. இல்லை அவங்களே சொல்கிறாங்க, தங்கச்சி சொல்லுது, அந்த பிள்ளை சொல்லுது, இல்லை வாப்பா அண்ணன் 2 பேருக்கு முடிங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த பிள்ளைக்கு வேறு வழி இல்லை. கொஞ்சம் காலம் போக போக இந்த தந்தை கொஞ்சம் வயசானவர் ஆகிடுவாங்க. அப்போ சம்பாதிச்சு கொடுக்கணும் யாருக்கிட்ட? இவங்க நிக்கா செய்துட்டா ஒரு கால். இன்னைக்கு அப்படித்தானே, நிக்கா செய்து அங்கே போயிட்டா என்ன செய்ய முடியும்? அப்படி பயப்படுவாங்க இல்லையா? கண்டிப்பா அந்த பையன் எப்படி மாறும் நமக்கு தெரியாது. எப்படி மாறுவாங்க, எப்படி எந்த நிலையில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நாம் என்ன செய்யணும் சொன்னால், ஒரு 2 சகோதரர்கள் தன்னுடைய சகோதரிக்கு முன்னுரிமை கொடுத்து முதல் அடிப்படையில் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அந்த முன்னுரிமை கொடுத்துட்டு நிக்கா செய்தப்ப அவங்க நிக்கா செய்துட்டுவேன். இது கட்டாயம் இல்லை, இவங்களுக்கு செய்துட்டு தான் இவங்க 2 பேர் மனமும் ஒப்புக்கொண்டால் அந்த இடத்துல அண்ணனும் சரி தங்க ஒரு சகோதரி சொல்லுது அல்லது பாப்பா சொல்றார். அதாவது இது இப்படித்தான் அப்படி சட்டம் இல்லை. முதல்ல அதுதான் சொன்னேன், நிக்காவினுடைய அந்த வயசு வந்து விட்டால், பருவம் வந்து விட்டாலே முடிஞ்சிட்டு கண்டிப்பா முடிச்சுதான் ஆகும். இவங்க முன்ன அவங்க பின்னன்னு கிடையாது. சரியா? அப்ப அல்லாம 2 பேர்களும் இவங்க அண்ணன் சொல்றாரு, இல்லை என் தங்கச்சி நான் முடிச்சு நான் நிக்கா செய்யறேன், 2 பேர் மனமும் ஒப்புக்கொண்டா அந்த இடத்துல இல்லைங்க அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து சம்பாதிச்சு கொடுக்குறோம். அந்த அடிப்படை இருக்கும்போது நான் பிள்ளைக்கு தங்கச்சி முடிச்சு கொடுத்த அவ பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அதே மாதிரி ஹஸ்ரத், திருமணத்துக்கு முக்கியமான விஷயமா நம்ம வந்துட்டு ஈமானை சொன்னோம். 2 பேருக்கும் மார்க்க கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னோம். இன்னைக்கு பல பெண்கள் வந்துட்டு ஆலிமா படிக்க வச்சிடறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நிறமா மதரசாக்களும் இருக்கு, படிக்க வச்சிடுறாங்க. ஆனால் அப்படி படிக்கக்கூடியவங்களும் வந்துட்டு திருமணம்னு ஒரு வீட்டில் நடக்கும் பொழுது அன்னைக்கு வந்துட்டு அவங்க ஒரு ஆடல் பாடலுமா, அவங்க வந்துட்டு ஹிஜாப் அன்னைக்கு லீவ் விட்டுட்டு ஒரு சில பெண்மணிகள் இருக்காங்க. அவங்க ஹிஜாப் அணிய சொன்னாலும் வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே நீ ஹிஜாபை கழட்டிடு, உன்னை ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறவங்க முன்னாடி அவங்க அந்த பெண்ணை வந்துட்டு அன்னைக்கு ஹிஜாபை ஃபுல்லாக கழட்டிட்டு அவங்க நிற்க வைக்கிறாங்க. இதுக்கு என்ன இடத்துல நம்ம சொல்றது? மஹரமானவர்கள் அங்கு நிற்பார்களேயானால், பார்ப்பதற்கு ஹராமாக்கப்பட்டவர்கள் நிற்பார்களேயானால் அது ஹராம் தான். ஹராம் தான். அன்னைக்கு ஒரு நாளைக்கு பரவாயில்ல, ஒரு நாளைக்கும் சரி, 1 மணி நேரம் சரி, 1 நிமிஷம் சரி, 1 நொடியும் சரி, மஹரமானவர்கள் அதாவது பார்ப்பதற்கு ஹராமாக்கப்பட்ட அந்நியவர்கள் நிற்பார்களேயானால். இன்னைக்கு நம்மளே தப்பு செய்கிறோம்னாங்க, நம்மளே தப்பு செய்கிறோம்ல. இன்னைக்கு பெண்ணிட்ட கையெழுத்து வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது வீடியோக்காரன்னு சேர்த்து போகிறாங்கல்ல. அதுதான் அந்த இடத்துல அவங்க இப்போ வீடியோக்காரன்னு சேர்த்து போகும்போது அங்கே பெண்ணை மட்டும் வீடியோ எடுக்கல, எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. பெண் தோழிகள் இருப்பாங்க, பெண்ணுக்கு சின்னம்மா பெரியம்மா இருப்பாங்க, மாமி எல்லாரும் இருப்பாங்க, அந்நிய பெண்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்ப இவன் பார்க்கறது ஹராமும், அதை எடுத்து பின்னாடி பார்க்கறது ஹராமும். இப்போ ஒரு வீட்டு எடுத்தாங்கல்ல, நீங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் ஹராம் தானே. கண்டிப்பா. அப்ப அந்நிய பெண் தான், எடுக்கிறது ஹராம் தான். அந்த நேரத்தில் ஹிஜாப் இல்லாமல் இருப்பதும் ஹராம் தான். அது 1 மணி நேரமா இருந்தாலும் சரி, 1 நிமிஷமா இருந்து 1 நொடியாக இருந்தாலும் சரி, ஹராமாக்கப்பட்டவர்கள் இருப்பார்களேயானால் அது ஹராம் ஹிஜாப் இல்லாமல். 2வது நீங்க கேட்டீங்க ஆடல் பாடல் கேட்டீங்க. எந்த விதத்திலும் ஆடல் பாடல் கூடாது. இஸ்லாத்துல அது ஹராம். ஆமா, அந்த ஆடல் பாடுறதுனால ஆடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், அசைவுகள் ஏற்படும், கண்டிப்பா குரல்கள் வெளிப்படும். சாதாரணமா நம்ம தொழுகையில் இருக்கும் பொழுதும் கூட பெண்கள் தொழுதால் கையை தட்டுவது கூட என்ன செய்யுது, சப்தத்தை வெளிப்படுத்தாம கையதும் தட்டணும். அது எப்படி ஜமாத்துல இருக்கா? ஆமா, அவங்க பெண்கள் ஜமாத்து இப்போ நம்ம தராவி நிறைய இடத்துல நடக்கிறது தாரம். அப்படி தராவி நடக்கும்போது கூட ஒரு ஆண் ஜமாத் நடத்துறாரு, பின்னாடி பெண்கள் நிற்கிறாங்க. அதிலே இஃப்திலாஃப் இருக்குது, கூடுமா கூடாதா. ஆண்கள் தராவியை தொழு வைக்க பெண்கள் பின்னாடி நிற்பது கூடுமா கூடாதா, அதில் இஃப்திலாஃப் கருத்து வேறுபாடுகள் இருக்கு வைங்களேன். இருந்தாலும் அப்படி ஒரு ஜமாத்தை ஒருத்தர் தராவியை நடத்தும் பொழுது ஒரு 2 ரக்காத்தோ 3 ரக்காத்தோ 1 ரக்காத்துல உட்கார்ந்துட்டாலும் எந்திரிச்சாலும் ருக்கு பிந்தை இப்படி செய்துட்டா அப்ப எப்படி வெளிப்படுத்துறது? குரலால் வெளிப்படுத்தக்கூடாது, கருத்தால் தட்டணும்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு வீட்டில் நீங்க போய் கதவு தட்டுறீங்க, பெல் அடிக்கிறீங்க, ஆண்கள் இல்லாமல் இருந்தபோது அந்த பெண் தன்னுடைய குரலை வெளிப்படுத்தும் முகமாக இருந்தால் கராகத்தான முறையில விகாரமான முறையில தான் வெளிப்படுத்தணும். சாது அமைதியே சொல்லக்கூடாது.
அப்ப இந்த அளவிற்கு ஷரியத் நமக்கு அந்த பெண்களுடைய பாதுகாப்பு இருக்கும் பொழுது, பெண்கள் குரலையே பாதுகாப்பாக ஆக்கப்படுகின்ற பொழுது, பெண்களை ஹிஜாப் அணிந்து அவர்களை பாதுகாப்பாக தங்கத்தை விட வைடூரியமாக பாதுகாக்கப்படுகின்ற பொழுது, ஹிஜாபை எடுக்கிறதோ அங்கே ஆடலை வெளிப்படுத்தி தன்னுடைய அதாவது அங்க அசைவுகளை ஆட்டிக்கொள்வதோ கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, எங்கேயும் சரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அக்பர், இது கியாமத்துன்னு அடையாளம் என்ன தெரியல. சோதிகள்லாம் வந்துட்டுன்னு சொல்றாங்க, அங்கே ஆடுறாங்க, இங்கே ஆடுறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, ஹராம் எல்லாம் ஹலாலாக்கப்படுது. இது தவறு தான். அதன் அடிப்படையில் இஸ்லாமில் வந்துட்டு ஆடல் பாடல்ன்றது அறவே நமக்கு வந்துட்டு கூடாது. ஹிஜாபுன்றது எல்லா இடத்துலையும் பேணி தான் ஆகணும். மஹரம் நான் மஹரமாக இருக்கக்கூடியவங்க மத்தியில் பேணி தான் ஆகணும். இப்போ ஸ்டார்டிங்லேயே அதாவது கல்யாணம் பேசி வைக்க போகும்போது ஒரு பெண்ணை தேடுறோம் இல்லை ஒரு மாப்பிள்ளையை தேடுறோம்னா யாரை வச்சு தேடுறது? ஒரு வேளை பேசி வந்துட்டாலும் அந்த பெண் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு மாப்பிள்ளை இருந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. எப்படி அதை வச்சு நம்ம அறிந்து கொள்றது? அல்லாஹு அக்பர். யாரை வச்சு பேசணும், யாரை வச்சு சொல்லி விடணும் அப்படின்லாம் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம ஒரு பெண்ணு தேடுறோம் ஒரு மாப்பிள்ளைக்கு, அல்லது ஒரு பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை தேடுறோம். ஒன்று முதல்ல சொந்த பந்தங்களை வச்சு தான் தேட முடியும். 4 பேர்கிட்ட சொல்லணும். நம்ம சொந்த பந்தங்களில் சின்னப்பா, பெரியப்பா, மாமா இப்படி இருப்பாங்க இல்லையா? மாமி, சின்னம்மா, பெரியம்மா, இப்படி பெண்கள் அவங்க தரப்பில், ஆண்கள் அவங்க தரப்பில். இப்போ உதாரணமாக ஒருத்தர் இருக்கிறாரா, அப்துல்லா இருக்கிறாரு. அப்துல்லா அவர் அவர் அண்ணன் சொல்லுவார். அவர் பெரியாப்பமாக ஒருத்தர் இருப்பார். எப்பா உன் தரப்பில் உன்னுடைய நண்பர்களில் நல்ல பையன் யாருப்பா அப்படின்னு கேட்பார் இல்லையா? அப்போ இதை மாதிரி சொந்தங்கள் மூலமாக முதல்ல போகணும். ஆனால் இன்னைக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புரோக்கருங்கிற அடிப்படையில் அல்லாஹ் அக்பர், இவங்கள்ட்ட காசு வாங்கிடுறான், அவங்கள்ட்ட காசு வாங்கிடுறான் கடைசியில். அப்போ அதில் பொய்யும் கலரலாம், உண்மை மாத்திரம் இருக்கலாம். பொய் கலரலாம் இல்லையா? இருக்கு. அவங்க அவர் ஆப்பமாக வருவார், இவர் இங்கே தோசைன்னு சொல்லலாம். உதாரணமாக நம்ம இப்படிதான் ஒரு ஊர்லேயே ஒரு பாணி இருக்கு இல்லையா, ஒருடைய அதாவது பாஷை பழக்கம் இருக்கு இல்லையா, ரிட்டர்ன் வரக்கூடிய நல்ல ஜாப்பில் இருப்பார், அல்லாஹ்வுடைய கிருபையில அவர் போயிட்டு இருக்கக்கூடியவர் தான். அப்படிப்பட்டவராக இருந்தாலும் கூட கொஞ்சம் உண்மை இருக்குது. இல்லை பெண்ணு கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வெளிநாட்டு போகக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஏன்னா வரும்போதே ஃபாரின் அப்படின்னு சொல்லும்போது பல பேர் நீங்க அந்த நிலைமையில தான் தங்கப்படுறாங்க. அது மாத்திரம் இல்லை, இப்படியும் இருக்குது. எப்பா நீ வெளிநாட்டு போனால் தான் பொண்ணு கிடைக்கும், ஹிஸ்டிங் விசாலையா போயிட்டு வாப்பா, அப்படியும் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த அடிப்படையிலையும் போகும்போது, அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு புரோக்கராக இருந்தால் அவர் சொல்றாரு மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறாரு, ஆனால் அங்கே எந்த நிலையில் இருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. அவர் ரிட்டர்ன் வரும்போது எந்த நிலையில் வர்றாருங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ இவங்க புரோக்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நல்ல மாப்பிள்ளம்மா, வெளிநாட்டில் இருக்கிறாருமா, நல்ல கை நிரம்ப சம்பாதிக்கிறாருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு இவங்க மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கிறாங்க. சரியா? ஆக புரோக்கர் அப்பாற்பட்ட விஷயமா இருக்கும் பொழுது முதல்ல சொந்த பந்தங்களை வச்சுத்தான் நம்ம பெண்ணு பார்க்கணும், சொந்த பந்தங்களை வச்சுத்தான் மாப்பிள்ளை பார்க்கணும். அதுதான் உண்மை வெளிப்படும். இப்போ அப்படி வந்துருச்சு. சரி, இப்போ ஒரு மாப்பிள்ளை இருக்காரு, அவங்களுக்கு பொண்ணு தேடுறாங்க, இந்த இடத்துல பொண்ணு இருக்குப்பான்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், நீங்கள் சொந்த பந்தங்களை சொல்லி சில ஏமாற்றமும் இருக்கலாம். அதனால 4 பேர்ட்ட சொல்லி வைக்கிறீங்க. அதான் புரோக்கரை நம்ம ஒதுக்க கூடாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வல்-அலீம். அவங்க பேசி விடுறதுனால, நமக்கு அமைச்சு தர்றதுனால நம்மளால் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பளிப்பத்தை கொடுக்கணும். அவங்க இவ்வளவு தரணுங்கிறது சொல்ல முடியாது. ஆனா நீ நிர்ணயிச்சுதான் இருக்காங்க, ஃபாரின் மாப்பிள்ளையா 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம். இது அவங்க செய்யற குற்றம் இல்லம்மா, அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. இது ஷரியத் இருக்குதா அல்லது இமாம்கள் அதில் கருத்து அப்படி சொல்ல முடியாதுல்ல. இமாம்கள் காலத்தில் இந்த காலத்தில் யார் பொண்ணு போட்டு காசு கொடுத்தாங்க அப்படிலாம் இன்னும் இல்லை. அப்போ அதை நம்ம பார்க்க முடியாது. அப்போ அதனால் அவர் பார்த்து விட்டாரு, அவர் பேசி விட்டாரு, இந்த மாதிரி நம்ம தொடர்பு ஏற்படுத்தினாரு, சம்பந்தத்தை ஏற்படுத்தினாரு, பொண்ணை பற்றி சொன்னார், மாப்பிள்ளை பற்றி சொன்னாங்க, நம்மகிட்ட அன்பளிப்பு அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு நல்லா நம்ம பிரியமாயிடுச்சு, பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டுச்சு, நிச்சயதார்த்தத்துக்கு வச்சு விட்டாரு. அப்போ நம்மளால கழுப்பட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வெளியூரில் இருந்தோம், நமக்காண்டி அலைஞ்சாரு, நமக்காண்டி பேசினாரு, நமக்காண்டி போய் சொன்னார், 4 பேர்ட்ட இப்படி சொல்லி இப்படி பேசினாரு. அப்போ நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அன்பளிப்பாக கொடுக்கறது என்பது வேற. இது அன்பளிப்பாக தான் கொடுக்குறோம், நாம் மனம் விரும்பி கொடுக்குறோம். இதையும் குர்ஆன் ஹதீஸ் இருக்கிறவங்க கேட்டுறக்கூடாது. அதை உதாரணத்தில் சொல்ல வர, இது ஊர் நடைமுறை. இல்லாட்டி நாளைக்கு அவர் குறையா சொல்லிடக்கூடாதுல்ல. அவ்வளோகானும் கஷ்டப்பட்டேன், அவர் வெளியூரில் இருந்தார், அவருக்கான நான் பாடுபட்டேன், அவர் இருந்துக்கிட்டு எல்லா காரியத்தையும் நான் செய்தேன், ஒரு 10 ரூபா காசு கூட தரல பத்தியா. இன்னைக்கு எல்லாத்துக்கும் தேவைதானம்மா. இப்போ இதை கொண்டு கொடுக்கறதுனால நம்ம மனப்பூர்வமாக கொடுக்குறோமே தவிர அவர் கேட்டு கொடுக்கல, அது புரோக்கராக அவர் நினைக்கவும் இல்லை. சரியா? இப்போ அது என்னன்னு சொன்னால், இப்போ பெண் முடிவாயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்குப்பா, இந்த வீட்டில் இப்படி ஒரு நல்ல பெண் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த பெண் எப்படி இருப்பாங்கன்றது மாப்பிள்ளைக்கும் தெரியாது. இப்போ மாப்பிள்ளை அவங்களுக்கு சொல்லும் போது மாப்பிள்ளை எப்படி இருக்காங்கன்னு அந்த பெண்ணுக்கும் தெரியாது. அப்போ எப்படி அவங்க தன்னை தான் அறிஞ்சிக்கிறது? இப்போ உள்ள காலம் என்பது ரொம்ப
அதாவது கைக்குள்ளே வந்துச்சு டெக்னாலஜி, டெக்னாலஜி. மொபைல் ஃபோன்ஸ். ஆமாம், மொபைல் ஃபோன் வந்துச்சு, எல்லாமே டெக்னாலஜி வந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி தெரிஞ்சு கொள்வது அப்படிங்கிறது மிக இலகுவான விஷயம். முதல்ல கொண்டு வரும்போதே பேச்சு வரும்போதே அம்மா பொண்ணு இதாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அடுத்த கேள்வி ஃபோட்டோ இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளை இவருதாம்மா, இன்னும் வேலை செய்கிறாரு அப்படி சொல்லும்போது இவருடைய இந்த பெண்ணுடைய சகோதரரோ பெண்ணை சார்ந்தவரோ வெளிநாட்டில் இருந்தால் இப்படி நம்ம ஃபோன் பண்ணி சொல்கிறோம், இந்த இடத்துல இருக்கிறாரு, இந்த ஊரில் இருக்கிறாரு அப்படி சொல்கிறோம். அவருடைய ஜேப்பை ஃபுல்லாக பாருங்கள், ஜேப்புன்னா பாக்கெட் இல்லை, அவருடைய வேலையை பாருங்கள், என்ன வேலை செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்க சொல்கிறோம். அறிமுகமாயிடுறோம். அப்போ ஃபோட்டோவை கேட்குறாங்க. ஃபோட்டோ இப்போலே நான் இந்த 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 காலத்தில் உண்டான காரியங்கள் என்னென்னா ஃபோட்டோ பார்க்க. ஆனால் அந்த ஃபோட்டோன்னு சொல்லும் போது தான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நடந்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. ஃபோட்டோவில் இது பண்ணிடுறாங்க, ஃபோட்டோ எடிட் பண்ணிட்டு அது மாதிரிலாம் கொடுத்து நடக்கிறது. அதுக்கு என்ன? அதைத்தான் நான் முதலே சொன்னேன். புரோக்கர் வச்சு பார்க்கும்போது பொய்யும் இருக்கலாம் மெய்யும் இருக்கலாம். அதுபோலத்தான் இந்த ஃபோட்டோலையும் கூட அதனால தான் மாப்பிள்ளையை சகோதரர் வச்சு பார்க்க சொல்கிறாங்க, மாப்பிள்ளை சொந்த பந்தங்களை பார்க்க சொல்கிறாங்க. அதுபோல் நம்ம என்ன செய்கிறாங்க, பெண்ணை சார்ந்தவர்கள் இருக்கும்பொழுது பெண்ணுக்கு பார்க்க போகும்போது நம்ம பார்க்குறோம், பெண்ணை நேரடியாக போய் பார்க்குறோம். இன்னும் ஷரியத் மார்க்கம் அனுமதிக்கிறது என்ன தெரியுமா? நல்ல பேசி முடிவாகின்ற பொழுது ஒரு கட்டம் இப்படி ஒரு அனுமதி கொடுக்கிறது ஷரியத்து. மாப்பிள்ளை பெண்ணை பார்த்து பேசலாம், மாப்பிள்ளை பெண்ணை பார்க்கலாம். ஆனால் இது எல்லாமே நிச்சயமாகும் போது நாளைக்கு சனிச்சு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் கேட்குறீங்களே, அதாவது நீங்கள் பெண்ணை எப்படி பார்க்குறது? இப்போ ஃபோட்டோ மூலம் வந்துச்சு, இந்த எடிட் பண்ணால் குற்றம். ஏன்னா மாப்பிள்ளை அர்த்தம் உண்டாகும் இல்லையா? அப்படி எடிட் பண்ணுறது நான் அது சொல்ல முடியாது, அது அவங்க தவறு. யார் எடிட் பண்ணி கொடுக்குறாங்களோ அவர் தவறு. என்ன யதார்த்தமோ அதை தான் கொடுக்கணும், சரியாம்மா? யதார்த்தத்தை நம்ம கொடுக்கணும். எடிட் பண்ணுறது எடிட் பண்ண மாதிரி அது அவங்க குற்றம். நேரடியாக பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் மாப்பிள்ளைக்கு உம்மை சொல்லுவாங்க, பெண்ணுக்கு உம்மை சொல்கிறாங்க, மாப்பிள்ளைக்கு வாப்பா பெண்ணுக்கு வாப்பா சம்மதிச்சு அல்ஹம்துலில்லாஹ் பார்த்துக்கலாமா பார்க்கலாம். இது எல்லாமே நல்லா முடிவானதுக்கு அப்புறமேல தான். ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்க்கும்போது ஸ்தோஃபில்லாஹ் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது நீங்கள் ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஒரு மாப்பிள்ளையோ அல்லது ஒரு பெண்ணையோ வேண்டன்னு சொல்லும்போது மனவருத்தம் ஏற்படும். அதன் மூலமாக 2 குடும்பத்துக்கு பிரச்சனை ஏற்படும். அதன் மூலமாக யார் பேசி விட்டாங்க அவங்களுக்கு மனவருத்தம் உண்டாக்கும். அதெல்லாம் அல்லாமல் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் முடிவாகும் பொழுது அந்த பெண் எப்போ இந்த இதை உங்களுக்கு பெண்ணு, இதுதான் உங்களுக்கு மாப்பிள்ளை, பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கு. அந்த இடத்துல அதாவது பேச அனுமதிக்கலான்னு சொல்லிட்டா நீங்களே பார்க்க அனுமதிக்குது. இப்போ பேச அனுமதிக்கலான்னு சொல்லிட்டா டெய்லி கடலை போட ஆரம்பிச்சுவான். நம்ம பாஷையும் சொல்கிறோம், நல்ல இருக்கு அப்படிதான். அது நடக்கிறது, அது தப்பு தானம்மா. இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் பாதுகாக்கணும், நிறைய இடத்துல அது மாதிரி நடந்து கடைசியில் இதாவது இல்லையா இருக்கு. அதே மாதிரி திருமணம் முடிஞ்ச ஒரு மாசத்திலேயே சண்டை, இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுது. அப்போ அந்த விஷயத்துக்கு நம்ம என்ன சொல்றது? இது என்னன்னா முதல்ல கடலை போட்டு கடைசி கசக்கர் வந்துருச்சு. கடலை போட்டுருப்பாங்க இல்லையா, அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, எல்லாம் பாதுகாப்பான். இது அவங்களுடைய கசப்புக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவங்கள்ட்ட கேட்கணும் முதல்ல, யார் மூலமா எதன் மூலமா. ஒரு பெற்றோர் 2 பேரும் விசாரிக்கணும். கசப்பு வர்றது காரணம் என்ன? ஏன் நீ வெறுக்கிற? நீ பிரியப்பட்டு நிக்கா செய்தது, நீங்கள் பிரியப்பட்டு நிக்கா செய்தது, 2 குடும்பங்களும் சேர்த்து வச்சு நிக்கா செய்தது தானம்மா. அதுவும் பெண்ணினுடைய பெற்றோர்கள், மாப்பிள்ளையின் பெற்றோர்கள், உங்கள் 2 பேருக்கும் வரக்கூடிய காரணம் என்னப்பா? ஏன் கசப்பு வந்துச்சு 6 மாசத்துல? ஏன் இந்த பிணக்கு வந்துச்சு? ஏன் இந்த பிரிவினை? ஏன் இந்த மாதிரி கோபம்? அப்படின்னு 2 பெற்றோர்களும் மாப்பிள்ளைட்டையும் பெண்ணிட்டையும் 2 பேரும் விசாரிக்கணும். அல்லாமல் ஒரு பெண்ணுடைய சொல்ல மாத்திரம் வச்சு மாப்பிள்ளையின் மீது குற்றச்சாட்டுவதோ, மாப்பிள்ளையுடைய சொல்ல மாத்திரம் வச்சு பெண்ணை குற்றச்சாட்டுவதோ கூடாது. ஒரு பெண்ணினுடைய இந்த இடத்துல கேள்வி என்னன்னு சொன்னா, இது அவங்க 2 பேருக்குள்ள மனசுல ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகளா இருந்தா இது ஓகே. ஆனா இன்னைக்கு பல இடங்கள்ல கேள்விப்படக்கூடிய விஷயங்களும் அதுதான். என்னன்னு சொன்னா, மாப்பிள்ளை பெண்ணினுடைய பிரிவுக்கு காரணமா இருக்கக்கூடியதே அவங்களுடைய பெற்றோர்கள் தான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு நிறைய பேர், யாரு மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் இடையில வரக்கூடிய பிரிவினைக்கு காரணமாவே பெற்றோர்கள் இருக்காங்க. மாப்பிள்ளையினுடைய தாய் தந்தையும் பெண்ணினுடைய தாய் தந்தையும் இருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ பெண் வீட்டில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வீட்டு மாப்பிள்ளையா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அந்த மாப்பிள்ளை வர மறுக்கிறார். ஆனால் மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது, சண்டை கிடையாது. அவங்க 2 பேர் மனமும் ஒத்து போயிருக்கு.
ஆனால் இந்த இடத்துல பிரச்சனையே அவங்களுடைய பெற்றோர்கள் தான். மாப்பிள்ளை வந்துட்டு வீட்டு மாப்பிள்ளையா வந்தால் தான் என் பெண் அவளோட வாழ்வா, இல்லாட்டி வாழ மாட்டா, வாழ விட மாட்டேன். இதுக்கெல்லாம் குழந்தையும் பிறந்துடுச்சு, பிள்ளைகள் இருக்கக்கூடிய நிலையில இந்த நிலையில இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றது? சரி, இப்படி அவங்க கேட்டா பெண்ணு எங்களோடது இருக்கணும்னு சொல்லி கேட்டா என்ன பண்ணுவாங்க? ஆனால் இதில் மார்க்கத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா? பெண் வீட்டில் தான் மாப்பிள்ளை இருக்கணும், இல்லை மாப்பிள்ளை வீட்டில் தான் பெண் இருக்கணுன்ற மாதிரி ஏதாவது சட்டம் இருக்கா? பெண்ணு வீட்டில் தான் மாப்பிள்ளை இருக்கணும், மாப்பிள்ளை வீட்டது பெண் இருக்கிறது ஹைரு. ஏன்னா ஆனால் சில ஊர்களில் வந்து நடைமுறை இப்படி வச்சிருக்கிறாங்க, பெண் வீட்டில் மாப்பிள்ளை வர்றது அப்படின்னு. சில ஊர்களில் இப்போ நம்ம ஊர் போன்ற உண்டான பக்கம் சில ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் வீட்டுக்கு மாப்பிள்ளை போடுறது. இப்போ அதில் ஒரு சிக்கல் என்ன தெரியுமா? ஒரு சிரமம் என்னன்னு சொன்னால், மாப்பிள்ளை உரிமையோடு உள்ள எல்லா நேரத்திலும் நுழைய முடியாது. கண்டிப்பா எல்லா நேரத்திலும் உள்ள நுழைய முடியாது. அப்போ எல்லா நேரத்திலும் உள்ள நுழையக்கூடிய ஒரு விஷயம்னு சொன்னால் தான் வீட்டில் தான். ஆனால் அந்த மனைவி தான் வீட்டில் எல்லா நேரத்திலையும் சுகபமாக இருக்கலாம். விளங்குச்சா உங்களுக்கு? அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மாப்பிள்ளை தான் வீட்டோடு வரணும் என்பதும் சொல்வது அது கட்டாயப்படுத்துவது மார்க்கத்தில் இல்லை. அதே மாதிரி பெண்ணு வந்து எங்கள் வீட்டில் மாத்திரம் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயப்படுத்தக்கூடாது. ஆனால் பெண்ணு மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறது சிறந்தது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கான உறைவிடங்கள் கொடுக்கக்கூடிய பொறுப்பு வந்துட்டு மாப்பிள்ளைகிட்ட இருக்கிறதுனால அவங்க தான் அதுக்கான பொறுப்பு ஏற்று. அதாவது இப்போ வந்து மனைவி இருக்காங்க, மனைவிக்கான இருப்பிடம், அவங்களுக்கான உணவு உடைகள் கொடுக்க வேண்டிய பொறுப்புல மாப்பிள்ளை இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த கேட்டகரியில் வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டில் தான் பெண் இருக்கிறது தான் அது சிறந்தது. ஏன்னா எல்லாம் என்னைக்கு வந்து கபில் தூண் சொல்லிட்டாரோ, ஏற்றுக்கொண்டேன், ஒப்புக்கொண்டேன், பொருந்தி கொண்டேன் என்று எப்பொழுது ஒரு ஆண் ஒரு பெண்ணை தன்னுக்காக வேண்டி வரக்கூடிய அந்த மனைவியிட பார்த்து சொல்லிட்டாரோ, அன்று முதல் எல்லா விஷயமும் இவர் தான். எல்லா பொறுப்புக்கும் இவர் தகுதியுடையவர் ஆகிறார். அல்லாஹ்வுடைய கிருபையில அவர் காலம் முழுக்க அல்லாஹ் நம்முடைய இளைஞர்களுக்கும் குமர்களுக்கும் அல்லாஹ் பொருத்தமான ஜோடி அல்லாஹ் அமைச்சு தருவானாக. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அந்த இபாதுர் ரஹ்மான் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அல்லாஹ் கைரான மனைவியை அல்லாஹ் அமைச்சு தட்டு அல்ஹம்துலில்லாஹ். நல்ல பாடுபடுங்க. என்ன விஷயம்னு சொன்னா, என்னைக்கு இந்த மாப்பிள்ளை கபில்த்துன்னு சொல்றாரோ அந்த நேரத்திலிருந்து அந்த நாள்ல இருந்து சுப்ஹானல்லாஹ் எல்லா பொறுப்பும். இவர் என்ன உடை உடுக்கிறாரோ அது மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும். இவர் என்ன உணவு உண்கிறாரோ அது மாதிரி கொடுக்கணும். இவர் என்ன குடிபானம் குடிக்கிறார் அது மாதிரி இவர் என்ன செய்யற அத்தனைக்கும் கொடுக்கணும். ஷரியத்தின் மனைவியை வந்து ரொம்ப மதிக்குது. அதனால தான் அல்லாஹ் சொல்லிட்டான், லிதஸ்குனிலே உன் நிம்மதி அங்கத்தான் சொல்லிட்டான். நிம்மதி சரியாகமே அதுதான். அப்போ அதனால வந்து அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு பெண் தன் கணவர் வீட்டில் இருக்கிறது சால சிறந்தது. மனைவி வீட்டில் இருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. பேர் மனம் ஒத்து போய்கிட்டா அவங்க இருந்துக்கலாம். அது கட்டாயம் இல்லை. சில ஊரினுடைய மரபுகளை அனுசரித்து சில ஊர்களில் மரபுகளை அனுசரித்து சில ஊர்களில் மரபுகள் இப்படித்தான், மனைவி வீட்டில் கனவு வர்றது வந்துட்டு போகிறது அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படை இருக்கும்போது அது நம்ம தவிர்க்க முடியாத ஒரு காரியம். அது நம்ம சொல்ல முடியாது இல்லை. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அந்த நிலையில். அது அவங்கவுங்க ஊரை பொறுத்து அது கட்டாயப்படுத்த முடியாது. இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆண் தான் இருக்கிறாருங்க, அந்த மாப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளை தான், பொம்பளை பிள்ளையும் இல்லைன்னு வைங்களேன். இப்போ அந்த மகனுக்கு நிக்காஹ் செய்து தான் மகள் போன்று கவனிக்கணும் ஒரு மாமியை நினைக்கிறாங்க. கண்டிப்பாக என்ன செய்வாங்க? வீட்டோட வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே வராமல் இருக்கும்போது தான் அங்கே சண்டை உண்டாகுது, பிரச்சனை ஏற்படுது. அப்போ இவர் என்ன மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரு, எம்மா அங்கே வாங்கம்மா, எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை இல்லை, அல்லாஹ்வுடைய நீங்கள் வந்து இருந்தீங்கன்னு சொன்னால் எல்லா விதத்திலும் உங்களை கவனிக்கிறாங்க, எல்லா விதத்திலும் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, எல்லா விதத்திலும் குறை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் போய் தான் ஆகணும். கண்டிப்பாக அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? ஏம்மா அங்கே என்ன கவனிக்கணும் அது மாதிரி கவனிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பணும். இல்லை நாங்களும் 2 பிள்ளை தான் வச்சிருக்கிறோம், ஒரு பிள்ளை அங்கே போயிட்டு ஒரு பிள்ளைங்க, அது கூட பிரச்சனையே அந்த இடம். அப்படி செய்யக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம பேச போட்ட விஷயங்கள் எல்லாமே சப்ஸ்கிரைபர்ஸ் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தான் நீங்கள் நம்ம நிறைய பேசியிருக்கோம் இன்னைக்கு. அதுக்கு தெளிவான முறையில் நீங்கள் வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீமில் எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களும் தான் இது. இதுக்கு தெளிவு வந்து நிறைய கிடச்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அடுத்த வீடியோவில் உங்களை நான் இன்ஷா அல்லாஹ் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ எப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அது முதல்ல கல்யாணம் முடிஞ்சுட்டா பரக்கத்து வந்துட்டு எல்லாம் ஏற்படுத்துகிறான். பரக்கத்துன்னு சொன்னால் இன்றைக்கி வந்துட்டு வருமானன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வருமானத்தை குறித்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு ஹஜ்ரத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான கேள்விகள் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நிறைய தெளிவெல்லாம் இருக்குது. இது நேரம் கிடைத்த அந்த இதில் நம்ம தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா மக்களும் அல்லாஹ் சிறப்பாக்கி தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.